விஜய் அரசு டிவிக தரப்பு உடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆரம்பத்திலேருந்தே அவங்களுடைய குறி திமுக, டிவிகேயோட முதல் குறி திமுக. அண்ணா திமுக 2 ஆக்கி அவங்களுக்கு 5 மந்திரி 6 மந்திரி 7 மந்திரின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை காட்டி ஒரு 15-25 பேரை தனியா பிரிச்சாங்க 47 பேர்லேருந்து. ஸோ கடைசியில் பார்த்தா இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு டாக் போட ஆரம்பிக்குது. கூட்டணியில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் ஐஎம்எல் உள்பட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதன் பின்னணியில் தாவேக்காக இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களா, இல்லை இதன் பின்னணியில் பிஜேபி இருக்குதா? பிசிகா அண்ட் ஐயுஎம்எல் அவங்க 2 பேரையும் அமைச்சர்கள் நீங்கள் அவசியம் பங்கேற்கணும்னு சொல்லி விஜய் தரப்பு அப்படியே கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா என்ன கட்டாயப்படுத்துகிறாங்க? அதில் விஜய் எங்களை வலியுறுத்துறாரு, அமைச்சர்களில் பங்கேற்கணும்னு சொன்னார், இப்போ தம்பியும் வந்து நம்மளை கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது திமுகவில் வந்து இது காங்கிரஸ் ஒரு வேறு மாதிரி டைப் ஆஃப் துரோகம்னா பிசிகா வேற ஒரு டைப் ஆஃப் துரோகமாக தானே தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களோ, ஐயுஎம்எல் தலைவர் அவர்களோ, காங்கிரஸ் தோழர்களோ எல்லோரும் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என்பதை எங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். வன்னியரசு தான் மந்திரியாக போகிறாருங்கிறாங்க, இல்லை திரும்ப அவர் அமைச்சராக போகிறோம். அவங்கள வச்சுட்டு தேவைக்கா திமுகவை போட்டு பார்க்குதா? பேச சொல்லுவாங்களா? பேசுவீங்களா நீங்கள்? திமுகவில் ஒரு பிரமுகர் என்ன சொல்கிறார், என்னங்க நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியலைங்க, எங்களை சுற்றி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலங்கிறாங்க. அரசியல் நாகரிகம் அடிப்படையில் என்னென்ன நடக்குதாங்க ஐயா? இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? இன்னைக்கு திரும்ப அடுத்தடுத்த மணி நேரத்தில் முடிவெடுக்கும் திரும்ப இது அரசியல் நாகரிகம்னு சொல்லுவாரா? தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவையில் இடம் பெறப்போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், இன்னும் சிபிஎம் இவர்களில் வந்து குறிப்பாக சிபிஎம் வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. நான் ஆல்ரெடி அவங்க வெளியில இருந்தா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விசிகே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது போல தெரியுது. அதே போல ஐயுஎம்எலும் நாங்கள் நாளைக்கு காலையில் ஆலோசனை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆலோசனை அப்படின்னாலே வந்து ஒரு கதவை திறந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம், அப்படிதான் புரிய வேண்டியது இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். விஜய் அரசு டிவிக தரப்பு உடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆரம்பத்திலேருந்தே அவங்களுடைய குறி திமுக, டிவிகேயோட முதல் குறி திமுக, மைனாரிட்டி வாக்குகள் அதுதான் ஆரம்பத்திலேருந்தே. பட் கரெக்டாக அவங்க ஜெயிச்சு முடிஞ்ச உடனே நடந்த முதல் சம்பவம் அதிமுக குறி. அதிமுக 2 ஆயிடுச்சு. இப்போது அதிமுக 2 ஆக்கி அவங்களுக்கு 5 மந்திரி 6 மந்திரி 7 மந்திரின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தையை காட்டி ஒரு 15-25 பேரை தனியாக பிரித்தாங்க 47 பேர்லேருந்து. ஸோ கடைசியில் பார்த்தா இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு டாக் போட ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக முடிஞ்சிருச்சு. அதிமுக 2 பிரிஞ்சு கிடக்கு. இனிமேல் அவங்க சேர போகிறாங்களா மாட்டாங்களான்லாம் தெரியல. அது ஒரு பக்கம். இப்போ அடுத்தது திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, 108 மெஜாரிட்டி வேணும்னா எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸு, விசிகா தரப்புக்கு கடிதம் போட்டாங்க. அவங்க சரி ரைட்டு, இல்லை கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுனால நாங்களாம் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் சொன்னாங்க. காங்கிரஸ் சொல்லாமலாம் ஓடி போயிட்டாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுங்க. ஸோ இப்போ திமுக வந்து தனிமைப்படுத்திட்டு ஒரு அவங்க கூட்டணியில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் ஐயுஎம்எல் உள்பட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதன் பின்னணியில் தாவேக்காக இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களா, இல்லை இதன் பின்னணியில் பிஜேபி இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் என்னை பொறுத்தவரை. இப்போ நார்மலாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் நடந்த விஷயம் பாருங்கள். நீங்கள் ராகுல் காந்தி வந்தார், ரைட்டு, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் விஷயத்தில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டாக காட்டிக்கல டிவிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அவர் போகணும்னு தேவையில்லைங்க. நீங்கள் யாதவ் அர்ஜுன் அனுப்பலாம், உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேரும் போகலாமே. நீங்கள் அருண்ராஜ் யாராவது போக சொல்லலாம், அமைச்சரவையில் யாராவது 2 பேர் அனுப்பலாம்ல. 2 அமைச்சர்கள் போனாங்கன்னா ஒரு
பட் அதில் அப்படியே ஒரு ஒதுங்கி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதன் பின்னணியில் பிஜேபி இருக்கிறதா? ஏன்னா அவங்க சித்தாந்த கட்சிகள் 2 தமிழ்நாட்டில், அதிமுக, திமுக. அவங்க 2 பேரும் தான் பெரிய சும்மா சூப்பரமா இருக்கு பிஜேபிக்கு. டிவிகேக்கு இல்லை, பிஜேபி. ஸோ அவங்க ஏற்கனவே என்ன நினைச்சாங்க, அதிமுகவை ஏதாட்டும் வீக்கப் பண்ணணும்னு பார்த்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக கரெக்டாக தோத்துருச்சு ஏடிஎம்கே. இப்போ 2 ஆகி போய் இப்போ திமுகவுக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை பண்ணும்போது பிஜேபி இதன் பின்னணியில் இருக்கிறதான்னு ஒரு கேள்விக்குறி. என்ன ஒரு சந்தேகத்தை நான் சொல்கிறேன். ரைட், அது முடிச்சிடுவோம். இப்போ அமைச்சரவையில் யார் யார் பங்கேற்பு? உண்மையிலே அவங்களுடைய பிளான் என்னன்னா 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேரில் ஒரு 5 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அப்படியே அவங்கள எல்லாத்தையும் கொண்டாந்துடலாங்கிறது தான் மேட்ரு. அதுதான் பிளானு. இது சம்பந்தமாக ஏற்கனவே 3 முறை பேசுனாங்க. யார் யார்? வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர். விஜய்கிட்டயே 3 முறை நேராக பார்த்து பேசினாங்க. கன்ஃபார்ம் பண்ணவர் விஜய். சிபிசியுடைய எம்ஆர்சி நகர் வீட்டுக்கே வந்து ஆதரவு கேட்டார். ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு முதல் நாளே நடந்தது நான் சொல்கிறேன். அடுத்த நாள் தானே ஃப்ளோ டெஸ்ட்டே நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு இப்போ என்ன பண்ணார், அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை, கவர்னர் ஒத்துக்கல, அது ஒத்துக்கல, இது ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் கவர்னர் ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையாங்கிறதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி 5 மந்திரிகள் தரேன்னு எப்படி சொன்னீங்க, ஒத்துக்கிட்டீங்க? ஆசை வார்த்தை கூறி ஒரு இது பண்ணி வேலையை முடிச்சுக்கிட்டீங்க. ஃப்ளோ டெஸ்ட்டில் 144 120ங்கிறத 144ங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு. பெருமை நினைத்து பார்த்ததோட பெருசாக அவங்க பண்ணிட்டீங்க. இனிமேல் அவங்க 6 மாதம் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்க, விசிகா அண்ட் ஐயுஎம்எல் அவங்க 2 பேரையும் அமைச்சரவையில் நீங்கள் அவசியம் பங்கேற்கணும்னு சொல்லி அப்படியே விஜய் தரப்பு வந்து அப்படியே கட்டாயப்படுத்துகிறாங்கன்னா என்ன கட்டாயப்படுத்துகிறாங்க அதில்? நீங்கள் விசிகாவுக்கு வந்து திமுக 2 பாராளுமன்ற தேர்தலில் எம்பி பதவி பிரதிநிதித்துவம் கொடுத்தது, பெரிய லெவல் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்பவும் அதே தான். இப்போ இக்கட்டான நிலைமையிலும் கூட அவங்களுக்கு சீட்டு ஷேரிங் கொடுத்தாங்க. நீங்கள் வெற்றிக்கு அவங்க கடுமையாக போராடினாங்க. அதிலலாம் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இந்த சூழ்நிலையில் விசிகா யாரோ தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, அமைச்சரவையில் பங்கேற்புங்கன்னு ஒரு தகவல் வந்துருச்சு. ஏன்னா இது விஜய் வந்து வலியுறுத்தினாருங்கிறாங்க. இது திரும்பவே சொல்கிறாரு, விஜய் எங்களை வலியுறுத்துறாரு, அமைச்சரவையில் பங்கேற்கணும்னு சொன்னார், இப்போ தம்பியும் வந்து நம்மளை கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது திமுகவில் வந்து இது காங்கிரஸ் ஒரு வேறு மாதிரி டைப் ஆஃப் துரோகம்னா விசிகா வேற ஒரு டைப் ஆஃப் துரோகமாக தானே தெரியுது. இதில் என்ன இருக்குது? உங்களை முதல்வர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது நீங்களே சொன்னீங்க. யார் முன்னெடுத்தது? திமுக தான் முன்னெடுத்தது உங்களை. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துச்சு, ட்ரை பண்ணுச்சு. அது மறுக்க முடியுமா விஜய் இவரால், திருமாவால்? ஒரு வாய்ப்பு, கக்கனுக்கு அப்புறம் ஒரு பெரிய தலித்து முதல்வர் நீங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்னு ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அதனால் இப்போ வேண்டாம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது உங்களுக்கு பிரச்சனை? அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது. இல்லை, ஒரு அமைச்சரவையில் ஒன்று கொடுக்க போகிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாமேங்கிறேன் நான். என்னோட எண்ணம் வேறு என்ன, இப்போ தானே திமுக தோற்றுருக்குறீங்க, நான் 10 நாள் தான் ஆகுது ரிசல்ட் வந்து, கொஞ்சம் பொறுமையாக கூட பண்ணலாம். எப்படி பர்ஃபார்மன்ஸ்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இவ்வளோ அர்ஜென்ட்டு தேவையில்லை. இது கூட ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக நான் பார்க்கல. ஐயுஎம்எல் கூட நாளைக்கு ஆலோசனை கூட்டம் வச்சுருக்கிறாங்க 11 மணிக்கு. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள் அவங்க தெளிவாக நாங்கள் எப்போவுமே வெளியே இருந்த ஆதரவு தான், இது எங்களுடைய பாலிசி மேட்டர்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. இதுதான் ஒரு சூழ்நிலை வைக்கும். கேரளா, அதாவது ஐயுஎம்எல் கேரளாவிலேயே வந்து காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில 5 அமைச்சர்கள் இலாக்காக்கள் வாங்கியிருக்காங்க. கூட்டணியில் இருந்தாங்கல்ல, கூட்டணியில் இருந்து தானே நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. அதெல்லாம் மாற்றம் இல்லையே. அது போல இப்ப தமிழ்நாட்டிலேயே நம்ம அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வலுப்பெற்று இருக்கு. ஐயுஎம்எல் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்களோட இருந்தீங்க நீங்க கூட்டணி. அந்த பழியெல்லாம் அவங்களுக்கு தானே. அப்போ தீய சக்தின்னு சொன்னது திமுக மட்டும்தானா? நீங்கள் கூட்டணியில் இருந்து ஜெயிச்ச உங்களுக்குலாம் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லையா? என்னங்க இது, என்ன அரசியல் இது உங்கள் அரசியல்? இது விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லுக்கு ரைட்டு. தீய சக்தி திமுகவில், திமுகன்னு தானே சொன்னார்.
திமுக கூட்டணியா சொன்னாரு, இல்ல அதாவது ஐயுஎம்எல் ஒரு சொன்னாரு, படி மேல திருமாவளவன் அவர்கள் விஜய் RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு கூட சொன்னாரு. பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னாரு. அங்க வந்து விசிகால அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் இருக்காரு. அப்ப தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட பக்கம் வந்துட்டாரு, ஒண்ணுமே இல்லை அங்க போயிடுச்சுன்னு சொன்னவங்க விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு டக்குன்னு நடக்குது. அதுதான் நான் சொல்றேன் நான். இதுல இது வந்து அரசியல் சந்தர்ப்பவாத அரசியலும் இது ஒரு வகை அப்படிதான் நான் பாக்குறேன். இருக்கட்டும், இல்லை இல்லைங்க நாங்கள் முதலே பாலிசி எடுத்துட்டோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், விமர்சனம் பண்ணுங்க, அவங்கள திருத்துங்கன்ற. நான் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காருங்க விஜய். அதெல்லாம் அவரால் பண்ண முடியுமான்னு தெரியுமா? நீங்கள் பார்க்க வேண்டாமா? எப்படிங்கிறது தெரியாமையே நீங்கள் டக்குன்னு அமைச்சரவையில் பங்கேற்பு நீங்கள் சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? திருமாவளவனை கேட்குறேன், எந்த வகையில் நியாயம்? விமர்சனம் பண்ணும்போது, திமுக விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுன்னு திரும்ப அப்போ என்ன சொல்லுவீங்க? வன்னியரசு தான் மந்திரியாக போகிறாருங்கிறாங்க, இல்லை திரும்ப அவர் அமைச்சராக போகிறோம். அவங்கள வச்சுட்டு தேவைக்கா திமுகவை போட்டு பார்க்குதா? பேச சொல்லுவாங்களா? பேசுவீங்களா நீங்கள்? அதுதானே எதிர்பார்த்துட்டு இருக்கு தேவைக்கா. அதுதானே ஆதவ பிளான் பண்ணி செய்கிறாங்க. இதன் பின்னணியில் பிஜேபி நம்ம இதை தானே சொல்கிறோம். நம்ம நடக்கும் வைக்கும், இதெல்லாம் நடக்கும். நீ எவனா கண்டிப்பாக நடக்கும். விமர்சனம் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு திமுக விமர்சனம் பண்ணுறது சம்மந்தமாக அமைச்சராக இருக்கும் விசிகாவில் அமைச்சராக ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்குற பதில் சொல்ல வேணாமா? சொல்லி தானே ஆகணும். திமுக எதிராக பேசி தானே ஆகணும். அது பேசி தானே ஆகணும். நோ கமெண்ட் சொல்லி போக முடியுமா? தவிர்க்க முடியுமா? அப்போ வந்து தாவேக்கு அவங்கள நம்பாதில்ல. என்னங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்ல, நம்ம கவர்மெண்ட் இல்லையான்னு அவன் கேட்பான்ல, தாவேக்கா கேட்கும்ல. ஸோ இந்த சங்கடம் எதுக்கு திருமாக்க? இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், 90 நாள் பாருங்கன்னு ஒரு டிமாண்ட் வைங்க, பார்த்துட்டு நாங்கள் சேர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ன்ற நான் நினைக்கிறேன். நீ அதுதான் திமுக விருப்பமாகவும் இருக்கும். டக்குன்னு அவங்க நேற்று பேசினாரு, இன்னைக்கு சொன்னாரு, நாளைக்கு போய் சேர்றீங்கன்னா என்ன இது? எல்லாம் பிளானா? ஏன் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வந்து எல்லா கட்சிகளும் எல்லா முதல்வர் திமுக தலைவர் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் போய் சிஎம் விஜய் போய் பார்த்தார். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அலுவலகத்துக்கும் போகும்போது வெங்கடேசனும் முதல்வர் விஜயும் நடந்துக்கிட்ட முறைகள் வித்தியாசமாக இருந்தது. அப்போ ஏற்கனவே பல மாதங்கள் பல வருடங்கள் 2 பேரும் நட்பில் இருந்த மாதிரியே அவங்க அன்னைக்கு பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. இது திமுகவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. ஏன்னா உண்மையா இல்லையா? மதுரை எம்பி வெங்கடேசன் அவர் வித்தியாசமா கட்டி பிடிச்சார்ல, அவரை பார்த்து விஜய் ஒரு செய்கை செய்தார். இப்போ யூடியூப்ல எடுத்து பாருங்க நீங்க, அவர் வெங்கடேசன் எப்படி அவர் பிஹேவ் பண்ணாருங்கிறத பாருங்க. புதுசாக பார்த்து பேசின மாதிரிலாம் தெரியல ஐக்கியமா, அப்படி நான் சொல்றேன். நான் வெங்கடேசனும் விஜய் எங்க பார்த்துருக்க முடியும்? அவர் ஒரு பிரபலமான ஒரு எம்பி, எப்ப பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரஜினியும் விஜயும் அவரும் அவருடைய நிகழ்ச்சியில ரஜினி கலந்துக்கிட்டார், புரியுதுங்களா? புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. விஜயும் வெங்கடேசனும் எப்ப சந்தித்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? விஜய் எத்தனை அரசியல் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாரு, புத்தக வெளியீட்டு நடந்துக்கிட்டாரு. இல்ல சார், இல்ல வெங்கடேசன் ஒரு பிரபலமான எம்பி தானே. சரி, தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அல்லது டெல்லி அளவுக்கு கவனம் இருப்புல வந்து அப்ப 2 பேரும் போன்ல பேசிட்டு இருப்பாங்களான்னு கேக்குறேன். விஜய் சில இஷ்யூஸ் பேசுவாரு, அதை கொண்டு போய் டெல்லியில பேசுவார் அவரு வெங்கடேசன், எனக்கு தெரியல. நீங்க விளக்கம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எப்படி இருந்திருக்கும் அது? ஏங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. அவரு அப்படியே அவர் வெளியே வந்து எத்தனை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு? இல்ல மக்கள் பிரச்சனைகளை எத்தனை விஷயத்த வெங்கடேசன் எத்தனை பேர் பேசியிருக்க போறாரு? அது காங்கிரஸ் தலைவர்கள் கூட பேசியிருக்கலாம், இருந்திருக்கலாம். என்ன காரணம்னா ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன் நான். இதெல்லாமே திமுகவுக்கு இன்னும் நெருடலா இருக்கு. என்கிட்ட சொன்னது ஒரு தலைவர் சொன்னார், இதை திமுகவில் ஒரு பிரமுகர் என்கிட்ட சொல்றாரு, இது என்னங்க நடந்துச்சுன்னா ஒண்ணுமே புரியலங்க, எங்களை சுத்தி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியலங்கிறாங்க. அரசியல் நாகரிகம் அடிப்படையில் என்னென்ன நடக்குதாங்க? இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? இன்னைக்கு திரும்ப
அடுத்த அடுத்தடுத்த மணி நேரத்துல முடிவெடுக்கும் திருமா, இது அரசியல் நாகரிகம்னு சொல்லுவாரா? அப்படி எனக்கு புரியல நான். சார் அதே போல விடுங்க. இந்த அமைச்சரவையில வந்து யார் இடம்பெறுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பா திருமாவளவன் அவர்களே வந்து தமிழக அரசியல குதிக்க போறாரு. சட்டசபை தேர்தலில் என்ன சொன்னாரு? நான் காட்டுமன்னார்குடியில போட்டிடுறேன்னாரு. பிறகு பின்வாங்கினாரு. திசையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி தோழர்கள் சரியா ஒர்க் பண்ணல பல தொகுதிகள்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குண்டா தூக்கி வீசினாரு. ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த பேச்சுக்கள்லாம் கேட்கும்போது. இப்போ இன்னொரு குண்டை தூக்கி வீசுறாரா திருமாவளவன்? அவர் வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு வர போறாரு. அவர் அமைச்சராக போறாரு. திருச்சி கிழக்குல அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற வன்னி அரசுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. வன்னி அரசுக்கு கொடுக்கறதுனால விசிகால ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஆகி, வேண்டாம் நானே நிக்கிறேன், நானே அமைச்சராகிறேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனதுக்கப்புறம் திருச்சி கிழக்குல திருமாவளவன் நின்னாருன்னா யாருக்கு செக்கு? அது யாருக்கு செக்கு சொல்லுங்க? திமுகக்கு தான். இதுவும் திமுக கேண்டிடேட் போட முடியுமா? ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு மந்திரி கொடுத்தால் அது வேற மாதிரி. திரும்ப நான் நின்னுக்கிறேன், நான் அமைச்சராக போறேன்னு சொல்லி திருச்சி கிழக்குக்கு வந்தாருன்னா அப்போ திமுக தாவேக்கா என்ன மாதிரி பிளான் பண்ணுது? சரி போடு, அடிச்சு விடு. அது இது வந்து தாவேக்காவோட ஒரே பிளான், திருமாக்கு மந்திரி கொடுத்து அவரை திருச்சி கிழக்குல நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். திமுகவை ஏங்க நான் தான் சொல்றேன். இப்போ நீங்க வன்னி அரசுக்கு நீங்க சொன்னீங்கன்னா, வன்னி அரசுக்கு தான் நான் கொடுக்கலான்னு தம்பி வன்னி அரசு தான் கொண்டாடலான்னு பார்த்தேன். ஆனா கட்சியில சில பேர் வந்து அதை ஒத்துக்கல. தேவையில்லாம கட்சியில ஒரு பிரச்சனை ஆகுங்கிறதுனால நான் வந்து வேற வழி இல்லாம நான் எடுத்துக்கிட்டேன்னு திரும்ப அவர் அடுத்த கட்டத்துக்கு சொல்லுவாரு. இது நடக்கும். தமிழ்நாடு அரசுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு வேற வழி இல்லை. அதே மாதிரிதான் இது நடக்கும். நான் நினைக்கிறேன், முடிவு பண்ணிட்டேன், வேற வழி இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும். சொன்னாரு, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தது அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டாரு. அதுதான் சொல்றேன். நீங்க திமுகவோட இருந்துட்டே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திங்கிங்ல இருந்தீங்கன்னா எப்படி ஒரு வெற்றியா இருக்கும்? தலைவர் பாலகிருஷ்ணன் கூட ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ரொம்ப கண்ணாபின்னு பேசி விட்டாரு திமுக. ஆமா கரெக்டா. திமுக இளைஞர்கள் கையில தான் இருக்கு அப்படி இப்படின்னு தாவேக்காவை ஆகா போகட்டாருங்க. அவர் பேசிவிட்டாரு. சரி, அதனால நீங்க ஓட்டீங்களா திரும்ப கண்டிப்பா சொல்லுவாரு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் மந்திரியா அவரை வந்து முதல்வர் ஆக்க போறாங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று மாற்றி மாற்றி பேசிவிட்டார். அதே மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. இப்போ அதே மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் இதெல்லாம் வந்து தாவேக்காவோட அஜெண்டா. இதுதான் சந்தேகம் எனக்கு. பிஜேபி பின்னாடி இருக்குதான் சந்தேகங்கிறேன் நான். திமுகவை சிதைக்கிறதுக்கு, திமுக கூட்டணியை சிதைக்க ட்ரை பண்ணுது, திமுகவை தனிமைப்படுத்த ட்ரை பண்ணுது. இதெல்லாம் புரிந்துதான் திருமாவும் ஐயுஎம்எல் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தோழர்கள்லாம் இதை நினச்சி செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நீ கேள்விக்குறி. அது என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம். நீ 24 மணி நேரத்தில் எல்லாம் தெரிஞ்சு பெற போகுது. யார் அமைச்சர், யார் என்ன விளக்க சொல்ல போகிறாங்க, என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரிய போகுது. பார்ப்போம். அதே போல சார், இப்போ நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டது அந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிச்சு வாக்கு போட்டவங்க, இப்ப அவங்களோட நிலைமை ரொம்பவே ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையில. அதே திருமாவே சொல்லிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டாங்க தாவேக்கா தரப்பு, அதிமுகவுடைய பிளவுபட்ட தரப்புக்கெல்லாம் நாங்க கொடுக்குற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு முன்னாடியே இவர் முந்திட்டு இதை ஓப்பனா சொல்லிட்டாரு. இப்போ அந்த 25 பேரோட நிலை என்ன? இப்போ இபிஎஸ் தலைமையை மாற்ற வேணும், அவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய டிமாண்டா இருக்குமா? இல்லை, இது அதாவது எப்போ வந்து சிவி சண்முகம் அண்டு வேலுமணி தாவேக்காவுக்கு ஆதரவு நிலை அப்படின்னு எடுத்த உடனே அதிமுகவில், அதாவது எடப்பாடிக்கு எதிராக இல்லை மனநிலை உள்ளவங்க எல்லாம் தாவேக்கால சேர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நீ கொங்கு மண்டலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடப்பாடி தரப்பில் உள்ள ஆட்கள் எல்லாமே போயிட்டுருக்காங்க. இப்போ தாவேக்கா வந்து யோசிக்குது, ஆஹா ஈஸியாக அதிமுக நம்ம பக்கம் வந்துடுறது தெரியும் போது எதுக்கு உங்களுக்கு 5 பேருக்கு மந்திரி? ஏதோ ஒரு காரணத்தை தேடி அவங்கள தள்ளி விடுங்க, வெளியே நிப்பாட்டுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அந்த
அந்த சீனியர் 5 பேரை தாண்டி 20 பேர் வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டு 20 பேர் வந்து ஜாயின் பண்ண தயாரா இருக்காங்க. இப்போ அதான் தாவேக்கா அடுத்த பிளான் பண்ண போகுது. புரியுதுங்களா? நீ என்ன பண்ண போகுது, 17லேருந்து 20 அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவங்கள வாங்க, வர்றதை பற்றி பெருசாக இல்லை, வாங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க. திருச்சி கிழக்கில் வந்து என்னைக்கு இடைத்தேர்தலோ அப்பயே இந்த 15க்கோ 20க்கோ இடைத்தேர்தல் வரும். நீங்கள் விசிலில் நில்லுங்க, தாவேக்கால நின்று ஜெயிங்க, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா வேலை முடிஞ்சா இல்லையா? இப்போ தானங்க நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் அது இதெல்லாம் பிரச்சனையாகும், உதிர பேரம்லாம் சொல்லுவீங்க. நீங்கள் சிவி சண்முகம், வேலுமணி, சி விஜயபாஸ்கர் இவங்களை தாண்டி நத்தம் விஸ்வநாதன் இது மாதிரி ஒரு 5 பேரை தாண்டி மற்ற எல்லாம் கண்டிப்பாக ரிசைன் பண்ணிடுவாங்க. எல்லாம் அவங்களாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஏற்கனவே கடந்த 5 வருடம் ஆளுங்கட்சி இல்லாமல் போயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ எல்லாம் வந்துடுவாங்க தயாராங்க. நீங்கள் நம்பிக்கைலாம் நம்ப மாட்டீங்களா? கரூர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, ஒன்று மந்திரியாக வருவேன் இல்லைன்னா கேண்டிடேட்டாக தான் வருவேன் கரூர்லன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆமாங்க, ஒன்று மந்திரியாகி வருவேன் இல்லைன்னா நீங்கள் வேட்பாளராக வருவேன், நான் இனிமேல் கரூருக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஐக்கியம். இதில் இதையும் நம்பி வீணாகிட்டாங்க. யார்? அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அப்படியே போய் லாக் ஆகிட்டாங்க. ஒன்றுமே வெளியே வர முடியாது. எப்படி வருவீங்க இனிமே அவங்க? அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த 15-20 பேர் அவரோட நின்றுவாங்க. வேண்டாம், நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு உங்களோட சேர்ந்துடுறோன்னு வாங்க. இடைத்தேர்தலில் எங்களுக்கு சீட்டு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தான், இதுதாங்க அரசியல். கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுத்து டக்கு டக்குன்னு முடிவு பண்ணணும். எல்லாமே அவசர கதியில் பண்ணால் இன்னைக்கு எல்லாமே அவருக்கு விஜய் தரகு சாதகமாக போயிட்டுருக்கு. ஆமாம், நிச்சயமா சார். அமைச்சரவை விரிவாக்கம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சியினர் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க அமைச்சரவையில் பங்கு கொள்வதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எப்படி அமைய போகுது இந்த அமைச்சரவை? அஇஅதிமுகவினுடைய அந்த பிளவுபட்ட 25 எம்எல்ஏக்களோட நிலை என்ன என்பது பற்றிய ரொம்ப தெளிவான உங்களோட பார்வையில பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐக்கியம், நன்றி.